ஈரோடு அருகே சாலையோரம் வசித்து வந்த தம்பதியிடம் இருந்து கடத்தப்பட்ட குழந்தை 25 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், வணக்கம். குழந்தை எந்த பகுதியில் வைத்து மீட்கப்பட்டது? மேலும் இதில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? முழு விவரங்கள் என்ன? ஈரோடு லட்சுமி நகர் கோணைவாய்க்கால் பகுதியில் சேலம் கோவை நெடுஞ்சாலையின் பாலத்தின் கீழே ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் தங்கியிருக்கிறார்கள். வெங்கடேஷ் கீர்த்தனா என்ற தம்பதியினுடைய 2 வயது குழந்தை பெற்றோருடன் கடந்த 16ஆம் தேதி தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது நள்ளிரவில் வந்த மர்ம கும்பலால் அந்த 2 வயது குழந்தை வந்தனா என்ற அந்த பெண் குழந்தை மர்ம கும்பலால் கடத்தப்பட்டிருந்தது. கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக எஸ்பி சுஜாதா உத்தரவின் பேரில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குழந்தையை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. குறிப்பாக நெடுஞ்சாலை பகுதியில் இருந்த பல்வேறு கேமராக்கள் இயங்காததால் குழந்தையை தேடும் பணி காவல்துறையினருக்கும் மிகப்பெரிய சவாலாக ஒன்றாகவே இருந்தது. குழந்தை கடத்தல் கும்பல்கள் ஏதேனும் இந்த குழந்தையை கடத்தி சென்றதா என்ற அடிப்படையில் தமிழகம் மட்டுமல்லாது தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் அதே போன்று கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களும் இந்த 2 வயதான குழந்தை தீவிரமாக தேடப்பட்டது. குழந்தை கடத்தலில் கைதாகி இருந்த பல குற்றவாளிகளிடமும் போலீசார் தரப்பில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 2 வயதான குழந்தை மர்ம கும்பலிடமிருந்து தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் துறையூர் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் குழந்தையை போலீசாரால் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறது. சித்தோடு காவல் ஆய்வாளர் அமிர்தலிங்கம் தலைமையிலான போலீசார் தற்போது இந்த குழந்தையை பத்திரமாக மீட்டிருக்கக்கூடிய நிலையில குழந்தையை பெற்றோரிடம் ஒப்படைக்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். குழந்தையை கடத்தி சென்ற அதே வேளையில குழந்தையை கடத்தி சென்ற நபர்களையும் அழைத்து வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்த இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.